நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க இந்தியன் 2 படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இப்ப ரிவ்யூ பார்த்தரலாம். ஸோ பர்சனலா எனக்கு இந்த படம் பார்த்தப்ப எனக்கு ஒரு ஃபுல் படம் பார்த்த ஒரு ஃபுல்ஃபில் அப்படின்றது குடுக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் 3 படத்துல தான் முக்கியமான கதையவே அவங்க காட்டப் போறாங்க. ஸோ அந்த ஒரு கதைக்கு நம்மள செட் பண்ற மாரி தான் இந்த இந்தியன் 2 அப்படின்றது வந்திருக்கு. இப்ப நீங்க சீரிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுல ஒரு 8 எபிசோடு இருக்கும். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, எல்லா எபிசோட்லயும் அந்த ஸ்டோரிக்கான விஷயங்கள் நடந்து போயிட்டு இருக்கும். ஸோ நடுவுல இப்போ ஒரு எபிசோடு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபில்லர் எபிசோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டிவ் இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். பட் அடுத்து வரப்போற எபிசோட்ல அடுத்து வரப்போற ஸ்டோரிக்கு லீட் அமைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமுமே. ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய லீடா கொடுக்குற மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாவே டிராவல் ஆயிருக்கு. ஸோ படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டுக்கு சின்னதா ஒரு கிளிம்ஸ் வீடியோ இல்லைன்னா ட்ரைலர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் ஃபுல்லா நீங்க பார்க்கும் போதும் அதே மாதிரி செட்டப் தான் இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எமோஷனல் சீன்ஸ் வரும். ஸோ பட் எந்த விதமான எமோஷனல் சீனுமே நம்ம ஈஸியா கனெக்ட் ஆக முடியல. பட் இந்தியன் 1 படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எமோஷன் சீனும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே நம்ம அது கூட கனெக்ட் பண்ண வச்சிருக்கோம். பட் இந்த படத்துல எனக்கு அந்த மாதிரி எதுவுமான கனெக்ட் விஷயம் அப்படின்றது நடக்கல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சேஸ் சீக்வன்ஸ் வரும். ஸோ அந்த சேஸ் சீக்வன்ஸ் அப்படின்றது ஸோ சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. பட் அந்த இன்டர்வல் போர்ஷன் அப்படின்றதும் பெருசா ஒரு இம்பாக்டான இன்டர்வல் போர்ஷன் அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இது ஒரு ஃபுல் படமா பார்க்கும்போது ஒரு ஃபுல் படம் பார்த்த ஒரு ஃபுல்ஃபில் அப்படின்றது எனக்கு பர்சனலா எனக்கு கொடுக்கல. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னு தெரியல. பட் எனக்கு பர்சனலா இந்த ஒரு படம் பார்த்த ஃபீல் அப்படின்றது கொடுக்கல. ஸோ மெயின் ரீசன் அந்த படம் பார்க்கறதுக்கு போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ சங்கர் சார் இதுல எதனா பயங்கரமான ஒரு ஸ்டோரி அப்படின்றது கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ வருஷம் டிலே பண்ணி எடுத்தாலும் ஸோ அதில் ஒரு நல்ல ஸ்டோரி ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கமல்ஹாசனை டிஹெச் பண்ணி காட்ட போறாங்க. ஸோ ஃபிளாஷ்பேக் போக்கன்ஸ், அதாவது நம்ம சேனாபதியோட ஃபிளாஷ்பேக் போக்கன்ஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன். பட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா, அதாவது நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயமும் தேர்ட் பார்ட்ல தான் இருக்கே தவிர இந்த செகண்ட் பார்ட்ல பெருசா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதாவது இந்த தேர்ட் பார்ட்ல இந்த செகண்ட் பார்ட்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேனாபதி வெளிநாட்டுல இருக்காரு. ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவ்வளவுதான் இப்போதைக்கு காமிச்சிருக்காங்க. பட் இதில் தேர்ட் பார்ட்ல தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதுல அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னா, ஸோ அந்த படத்துல ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டோரி எதை போகுது நகர்த்தி போகுதுன்றத ஜஸ்ட் ஒரு இன்ட்டு கொடுத்து, ஸோ இன்டர்வல் பிளாக் அப்படின்றத ஒரு பெருசா ஒரு இம்பாக்டோட இன்டர்வல் பிளாக் கொடுத்து, ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணி ஸோ கிளைமேக்ஸை கொண்டு போய் சூப்பரா முடிச்சாங்க அப்படின்னா தான் அந்த படம் ஒரு ஆவரேஜுக்கு மேலே போகும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்கும் அந்த இன்டர்வல் பிளாக் அப்படின்ற ஒரு இம்பாக்ட் வரல. ஸோ கிளைமேக்ஸ் சீனும் அப்படின்றதுப்போ ஸோ அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுக்குறாங்கன்றப்போ அந்த பெரிய அளவுக்கு லீட் கொடுக்கல. ஜஸ்ட் சாதாரணமா போயிட்டு இருக்கும்போது படம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சுது. ஸோ எனக்கு இந்த படம் பெருசா ஃபுல்ஃபில் ஆகல. ஸோ இந்த படத்துல பெரிய ஹைலைட் சீன் சொல்ற அளவுக்கு எனக்கு பெருசா எதுவும் ஆகல. ஸோ இது என்னோட பர்சனல் ரிவ்யூ தான், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு மேபி படம் பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு படம் சூப்பராகவே இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, அப்படி நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய சினி அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எம்சி சினி அப்டேட்டை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.